to Tamil Gospel Tabernacle channel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அப்போஸ்தலருடைய நடபடிகள் Acts of Apostle 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை வாசி. chapter 9 32 to 35. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பேதுரு தன்னுடைய ஊழியத்தின் பகுதியிலே போகும் பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். We read about incident when Peter was gone in his ministry. அவன் பல இடங்களுக்கு சென்று கர்த்தருடைய ஜனங்களை சந்தித்து வந்தான். He went to various places and met the people of God. அப்படி அவன் போகும் பொழுது லித்தா ஊர் என்கிற ஒரு இடத்துக்கும் அவன் போனதாக வேதம் சொல்லுகிறது. When he went, the scripture says he went to a place called Lydda. இந்த வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. In these verses what we have to learn something sir. பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கும் போனான். When Peter went and met all the people, he went to the saints in Lydda also. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் சந்திக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. A spiritual man has to meet something. நான் உலகத்துல பலரை சந்திக்கிறோம். We meet many people in the world. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில நாம் சந்திக்க வேண்டிய நபர்கள் என்பதை யார் என்பதை நாம் சிந்தையில கொண்டு வர வேண்டியது அவசியம். It is necessary we have to bring into our mind whom all we have to meet in our spiritual life. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம். The incident happened in a personal man. அது யார் என்றால் ஐனேயா என்கிற மனிதனுடைய வாழ்வில் நடக்கிற சம்பவத்தை நாம் சிந்திக்க போகிறோம். We are going to meditate the incident which happened in the person called Aeneas. ஆனால் அதற்கு முன்பாக பேதுரு எல்லாரையும் சந்தித்து கொண்டு வந்தான். Before that Peter was meeting everybody. கடைசியாக ஒரு இடத்துல அவன் தன்னுடைய பயணத்துல லித்தா ஊர் என்ற ஒரு இடத்துக்கு வந்து சேருகிறார். At last in his journey he came to a place called Lydda. நாம் யாரை சந்தித்து வருகிறோம்? Whom we are meeting. இப்ப காலையில இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை சந்திச்சிருப்போம். From morning we might have meet our friends. இல்ல பேரண்ட்ஸை சந்திச்சிருப்போம். Or we might have met our parents. இல்ல நம்முடைய பிள்ளைகளை சந்திச்சிருப்போம். Or we might have met our children. இல்ல நம்முடைய குடும்பத்துல உள்ள ஒரு சிலரை நாம் சந்திச்சிருக்கலாம். We might have met one or two members of our family. நமக்கு பிடிக்காதவங்களை சந்திச்சிருக்கலாம். We might have met those people we don't like. நமக்கு எதிர்பார்க்கிறவங்களை சந்திச்சிருக்கலாம். We might have met some people we want to expect them. இப்படி நாம் ஒரு நாள்ல எவ்வளவு பேரை சந்திச்சிட்டு வர்றோம். In one day we meet many people likewise. இல்ல நம்முடைய வாழ்க்கையில பலரை நாம் சந்திச்சு வர்றோம். In our life we are meeting many people. ஆனா யாக்கோபு என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள் என்று சொல்லி இருக்கிறார். When we see the life of Jacob, the angels of God met him. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவனுடைய வாழ்க்கை பயணத்தில் வாசிங்க. Genesis 32:1. நம்முடைய வாழ்க்கையில இந்த இன்சிடென்ட் எப்பமாவது நடந்திருக்கா? Is there any incident happen in our life anytime? அவன் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான், ஆனால் பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் இறங்கி அவனை சந்தித்தார்கள். He was an Old Testament saint, but the angels from heaven met him. ஆனா நம்முடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் இருக்கா? Is there any experience in our life? நம்ம இயேசுவை சந்திக்க போறோம் அப்படினு சொல்லிட்டு இருக்கோம். We are saying we are going to meet our Jesus. இயேசுவை சந்திக்கிற அளவுல நம்முடைய மனசாட்சியில ஒரு தூய்மை இருக்கா? Is there any holiness in our conscience to meet our Jesus? இல்ல அந்த தெய்வீகத்துல நம்ம வந்துட்டோமா? Have we come in that divine nature? இப்படி எல்லாம் கேட்டா நாம போய் பார்க்க முடியாது அப்படினு சொல்லுவீங்க. If we ask we cannot go and see, we will say. ஆனால் அவனை தேவ தூதர்கள் வந்து சந்தித்தார்கள். But the angels of God met him. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் தேவனுடைய தூதர்களால் பரிசுத்தவான்களால் சந்திக்கப்பட வேண்டியது அவசியம். The spiritual people should meet by God and angels of God and as well as the saints of God every day. இங்க பேதுரு போய் ஒவ்வொருவரையா சந்திச்சிட்டு வர்றான். Peter was going and meeting everybody here. ஏன் ஊழியக்காரங்களை விசிட்டிங்னு ஒரு ஊழியம் வச்சிருக்கோம்? Why we are the servants of God having a visiting ministry? போய் காபி குடிச்சிட்டு டீ சாப்பிட்டு இல்ல கதை அடிச்சிட்டு வர்றதுக்கா? To go and say stories and speak something about anything. அப்படி அல்ல. It is not so. அந்த வீடுகளை சந்திக்கும் பொழுது அந்த குடும்பங்கள் உள்ளதான பிரச்சனைகளுக்காக போராடி ஜெபிக்கிறதுக்கு தான். To meet the family, to pray for their problems in the family. அவனுடைய நிலவரத்தை புரிந்து கொள்ள. Understand their state. அவன் வறுமையில இருக்கானா? Whether they are in the poverty. அவன் சமாதானம் இல்லாம இருக்கானா? Whether he is not having peace. அவனுடைய பிரச்சனை என்ன? What is his problem? அதுல ஒரு ஷேர் பண்றது. We want to share with them. அதுக்கு தான் நம்ம சந்திக்கிறோம். So that we are going for a visit. தேவ தூதர்கள் அவனை வழியிலே சந்தித்தார்கள். The angels of God met him on his way. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை தேவன் சந்திக்க வேண்டியது அவசியம். In our spiritual life we have to meet God. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை சந்திக்கும்படியாக தான் கிருபாசனம்
இல்லாவிட்டால் உடன்படிக்கை பெட்டியை உண்டு பண்ண சொன்னார். God made to make the ark of covenant or the throne of grace to meet these people. யாத்திராகமத்தில் நான் பார்க்கும் பொழுது When we see in Exodus, வேதம் என்ன சொல்லுகிறது? what the scripture says, நான் அங்கே வந்து உன்னை சந்திப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I'll come there and meet you. 25ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 22ஆம் வசனம். 25-22 Exodus. அங்கே நான் வந்து உன்னை சந்திப்பேன். There I'll meet you. கிருபாசனம், அதாவது உடன்படிக்கை பெட்டியின் மேல இருக்கிற அந்த கிருபாசன தண்டை வந்து நான் உன்னை சந்திப்பேன் ஆண்டவர் சொல்றார். The Lord says, I'll come and meet you on the covenant which is on the mercy seat which is on the covenant. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனால் சந்திக்கப்பட வேண்டும், தேவதூதர்களால் சந்திக்கப்பட வேண்டும். Each child of God should meet by God and as well as angels of God. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கிறது? How many of us are having such kind of experience today? பிள்ளையாம் ஆவிக்குரிய மனுஷனா இருந்த பொழுது, When Balaam was a spiritual man, இல்லாவிட்டால் தீர்க்கதரிசியாக இருந்த பொழுது, when he was a prophet, அவன் தேவனை சந்தித்து வந்தான். he met God. ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு முன்னால கர்த்தரை சந்திச்சிட்டு தான் அவன் ஒரு தீர்க்கதரிசனத்தை வெளியே சொல்றான். Before saying the prophecy, he used to meet God and then he gave the prophecy. என்னாகமத்துல 23ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, Numbers 23 chapter, 3rd verseல மூணாவது வசனத்துல பார்க்கும் பொழுது, verse 3, வாசிங்க. கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதா இருக்கும் என்று அவன் போனான். அடுத்த வசனத்துல கர்த்தர் அவனை சந்தித்தார். The Lord will come and meet me. The next verse it says God met him. அப்படியானால் ஒரு மனுஷன் தேவனை சந்திச்சிட்டு தான் தேவன் சொல்ற வார்த்தையை தான் அவன் பேசுறான். A man is speaking after meeting God what God says. அப்படியானால் நாம் உலகத்துல யாரை சந்திச்சாலும் சரி தேவனை சந்திக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும். Whomever we meet in the world, we have an experience of meeting God. டெய்லி நம்முடைய லைஃப்ல நம்ம ஆண்டவரை சந்திக்கணும். Never in our everyday life we have to meet God. இப்போ நீங்க பெரிய ஆபீசர்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா, if you see the great the officers, இல்ல விட்ட பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னீங்கன்னா, if they see the great responsibility people, அவங்கள வந்து மத்தவங்க சந்திக்கிறதை எதிர்பார்க்கறான். they want others should meet them. டெய்லி சிஎம் இந்த ஆபீசர்ஸ்லாம் பார்க்கணும்னு ரூல்ஸ் இருக்கு. There is a rule, the CM should be met by some persons. அவங்க காலையில எழுந்தவுடனே கரெக்ட்டா அந்த ஆள்ட்ட இருந்து ரிப்போர்ட் வரணும். And the report should come from those people in the early morning. அப்ப டெய்லி காலையில நாம ஆண்டவரை சந்திக்கணும். The every day morning we got to meet God. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சந்திக்கிற அந்த பழக்கத்தை வச்சாதான் இயேசு வரும்பொழுது நாம அவரை சந்திக்க முடியும். When we have the habit of meeting God every day, we can meet God when Jesus comes. இன்னைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகளுக்கு மனிதர்களை சந்திக்கிற ஒரு சிந்தையும் பழக்கமும் இருக்கே தவிர தேவனை சந்திக்கிற அந்த அனுபவம் இல்லை. Many children of God, they do not have the experience of meeting God, only they are having the meeting the people. யோபு ஒரு காலத்துல அந்த அனுபவத்தை வைத்திருந்தான். Job had such experience in once. பட் இந்த ப்ராப்ளம்லாம் வந்து பல புலம்பல்கள் துக்கங்கள் வேதனை வந்த உடனே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனை விட்டு போயிருச்சு. That experience has gone from him when he got the grievous thing and lamentation and everything. ஆரம்ப காலத்துல தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்திருப்பார்களோ என்று சர்வாங்க தகன பலிகளை டெய்லி செலுத்தி காலையிலேயே எழும்பி அந்த வேலையை செய்து ஆண்டவரோடு தொடர்பு வச்சிட்டு இருந்த மனுஷன். He had a communion with God every time, every morning, whether his children had done mistakes, he offered burnt offering. ஆனால் நாட்கள் போன பொழுது, when the days went on, பல இழப்புகள், he got many losses, பல நஷ்டங்கள், so many losses, பிள்ளைகளுடைய மரணம், the death of their children, இப்படி பல சம்பவங்கள் அவனை அலக்களித்ததனால கடைசில ஆண்டவரை சந்திக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இல்லாமல் போய்விட்டது. he got no experience of meeting God at last because of the tormenting. கடைசி அவன் வாயை திறந்து சொல்றான். At last he opened his mouth and said, நான் அவரை எங்க போய் சந்திக்கிறதுன்னு எனக்கு புரியவே இல்லையே. I can't understand where can I meet him. எனக்கு அவரை சந்திக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா எங்க நான் சந்திப்பது? I have a desire to meet him, but where can I meet him? யோபு 23:3 இந்த அறிக்கையை அவன் வெளியிடுகிறான். He is confessing in 23rd Job 3. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமா இருக்கும். It would be better, where can I meet him? எங்க போய் நான் அவரை மீட் பண்றதுன்னு தெரியலையேன்னு கேக்குறான். He says, I do not know where. ஏன்னா அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பழக்கத்தை விட்டுட்டான். He got left that chance. இன்னைக்கு பழக்கம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் விட்டுட்டான். He got lost the chance. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த அனுபவத்தை விட்டுருக்கீங்க? How many of you got left that experience? பிரச்சனை போராட்டங்கள் நேரங்கள்ல நாம் தேவனை சந்திச்சு பழகணும். During the period of problem and conflict we have to meet God. வியாதி நேரத்துல நீங்க தேவனை சந்திக்கணும். During the period of sickness you got to meet God. ஒரு விழுக வந்துருச்சுனா தேவனை சந்திக்கணும். If you get a falling you have to meet God. எதனால இது வந்ததுங்கறத ஆண்டவரை சந்திச்சு நம்ம கிளியர் பண்ணணும். We have to clear by meeting God, why this happened to me. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த அனுபவத்துல இருக்கிறீர்கள்? How many of you are in this experience today? இப்படி ஒவ்வொருத்தரையா சந்திச்சிட்டு வரும் பொழுது அவன் எங்க வந்து சேர்றான்? லித்தாவூரில் இருக்கிறதானே பரிசுத்தவான்களையும் சந்திக்க முடியாய் போனான். By one he was going on meeting, he came to meet the saints in Lydda. ஒன்னு தேவதூதர்களை சந்திப்பது, one is meeting the angels of God, தேவனை சந்திப்பது, meeting God, அடுத்து யாரை சந்திப்பது?
யார? பரிசுத்தவான்களை சந்திப்பேன். Next you have to meet saints of God. பரிசுத்தவான்கள்னா ரெண்டு கூட்டத்தார். The saints are two groups. அதாவது நீங்க ஊழியர்கள் மட்டும் தான் பரிசுத்தவான்கள் எடுத்துற கூடாது. You don't think only the servants of God are the saints. நீங்க அந்த அனுபவத்துல எடுத்துற கூடாது. You don't think in that experience. எல்லாரும் பரிசுத்தவான்கள்ங்கற ஒரு அறிவை நாம் கொண்டு வர வேண்டியது அவசியம். We got to bring in our mind that is all are saints. விசுவாசிகள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான். All the believers are also saints. அப்படினால முதலாவது நாம் தேவனை சந்திக்க பழக வேண்டும். First of all we need an experience to meet God. இப்ப பிரச்சனை அப்படி ஒரு மாதிரி போராட்டங்கள் சில காரியங்கள் வந்த உடனே ஊழியர்கள்ட்ட சந்திக்கிறதை நம்ம நெஞ்சிரோம், தவிர்த்துறோம். We avoid meeting the saints of God when we get conflicts and problems in our life. இவனா போய் அதை டாக்கிள் பண்ணி பார்க்கறான், ஒண்ணுமே சரியாகலனா பிரச்சனை முத்துன பிறகு யாரை சந்திக்கணும்னு யோசிக்கிறான். பாஸ்டர்ட்ட போலாமா யோசிச்சிட்டு வர்றா. He want to give himself want to tackle the problem. If he couldn't means at last he comes to meet the saints. நீ ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு பழகணும். You need to meet everybody. முதல்ல ஃப்ரெண்ட போய் சந்திக்கிறது. First of all going and meeting the friend. சொந்தக்காரனை போய் பார்க்கிறது. Going and meeting your relatives. உலகத்துல இருக்கிற பின்மாற்றக்காரனை பார்க்கிறது. Going and meeting the backslider. இல்ல சபையிலே பின்மாற்றக்காரன் இருப்பான், அவனை போய் பார்க்கிறது. In the church there will be backsliding. இதெல்லாம் பார்த்து ஒண்ணும் செட்டில் ஆகலன்னா லாஸ்ட்ல எங்க வர்றது? அதுக்குள்ள பிரச்சனை முற்றி இதோட இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற லெவல்ல தான் யார்ட்ட வர்றது? ஆண்டவர்ட்டயோ இல்ல பரிசுத்தவான்கள்ட்டயோ வர்றது. At last he couldn't do anything with the problem. He come to the saints of God or God. நீ தேவனை முதல்ல சந்திக்கணும். First of all you have to meet God. Any problem நீ கர்த்தரை உடனே சந்திச்சணும். If you have any problem you have to meet God. உன்னுடைய மனசாட்சியில தோல்வி இருந்தாலும், if you have any failure in your conscience, வாழ்க்கையில தோல்வி இருந்தாலும், if you have any failure in your life, உனக்கு அடைக்கலம் உனக்கு பரிகாரம்னா எங்க தான் கிடைக்கும்? அங்கதான் கிடைக்கும். You will get only refuge there. நீ மனுஷனை பார்க்கறனால அவன் மன்னிக்க முடியுமா? If a man can forgive you, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. He got no authority to forgive your sin. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. Only the son of man had the authority to forgive your sin. அப்படினால தேவனை நீ பார்க்கணும். So you have to see God. இவன் போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில், when he was going and meeting everybody, லாஸ்ட்ல அவன் லித்தாவூர்ல இருக்கிற பரிசுத்தவான்களை சந்திக்க முடியா போனான். At last he went to meet the saints at Lydda. இவர் யாரு? Who was he? இவனே பிரதான அப்போஸ்தலர். He was a high ஆனா இவன் போய் பரிசுத்தவான்களை சந்திக்க போனான் இருக்கு. He went to meet the saints. பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது, when we said about saints, பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். those who people call us saints. எபேசியர் 1:1 படி, according to Ephesians 1:1, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is said here? விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்தவான்கள். The saints which are believers. அப்ப விசுவாசிகளுக்கும் பேர் என்னதான்? எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான். The name for the believers also saints. வாசிச்சு பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்தவான்கள். Those who are saints which are in Christ. நம்ம எல்லாருக்குமே நம்முடைய அழைப்பே பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். We are all called to be as saints. அதாவது விசுவாசத்துல நம்ம எல்லாரும் யாரு? நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இப்படிலாம் நம்ம சொல்லிட்டே வரலாம். We can say saints mean those who are chosen or we are washed by the blood. எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான். All are saints. ஆனால் but அதுலயும் தேவன் தெரிந்து கொண்ட பரிசுத்தவான்கள் இருக்கு, தேவனிடத்துல சேரக்கூடிய பரிசுத்தவான்கள் இருக்கு. But the saints which are chosen by God and saints those who are go and join with God. உங்களுக்கு நான் புரியும் நினைக்கிறேன். I think you can understand. நம்ம எல்லாரும் வேதவசனத்தின்படி பரிசுத்தவான்களே. According to the scripture we are all saints. ஆனா உன்னுடைய கிரியை பரிசுத்தவானா வெளிப்படுத்தணும். But your deeds should be as a saint. நீ ஒரு வீட்டுக்கு போனேன்னா உன்னை பார்த்து அவங்க பரிசுத்தவான் சொல்லணும். If you go to your house they should say you are a saint. அந்த லெவல்ல நம்ம ஜீவியம் வெளிப்படுத்தப்படணும். Our life should be revealed accordingly. இத குறித்து ஆழமாய் பார்க்கணும்னா 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 9 வசனத்துல நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிற இந்த மனுஷன் எப்படி இருக்கிறார்? நல்ல விசுவாசி என்று பார்க்கிறேன். வாசிங்க பாபு. Second King 4:9. ஒரு பெண் தீர்க்கதரிசியை பார்த்துட்டு சொல்றா, புருஷனை பார்த்து தீர்க்கதரிசியை குறித்து சொல்றா. என்ன சொல்றா? அடிக்கடி நம்மிடத்துல வந்து போகிறதான இந்த மனுஷன் எப்படிப்படுவார்? இவர் வரக்கூடாது, இவர் சரியில்லை, இவர் லைஃப் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. வர்றவரை பார்த்து என்ன சொன்னாரா? என்ன சொன்னா? வந்து போகிற இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று காண். The man which comes often is a holy man, said she said to her. நீ ஒரு விசுவாசி வீட்டுக்கு போனீனா, if you go to your believer's house, நீ சபைக்கு வந்தீனா, if you come to the church, ஒரு ஜெபத்துக்கு இன்னொரு வீட்டுக்கு போனீனா, if you go to the prayer to other house, ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு விசுவாசி வீட்டுக்கு போனீனா, if you go to others believer house for an emergency, இல்ல எந்த emergency, வீட்டுக்கு நீ போனாலும் சரி, or whichever house if you go, இல்ல ஆபீஸ்க்கு நீ போனாலும் சரி, if you go to your office, உன்னுடைய வேலை ஸ்தலத்திலயும் சரி, if you in your job place, உன்னை பார்த்து அவங்க அடுத்தவங்க என்ன சொல்லணும்? what they others people should say? என்ன சொல்லணும்? இந்த ஆள் சரியில்லைன்னு நினைக்க கூடாது,
சொல்லக்கூடாது. They should not say this person is not right. உன்னை பார்த்து அவங்க என்ன சொல்லணும்? இந்த மனுஷன் பரிசுத்தவான் சொல்லணும். Seeing you, those people should say he is a holy saint. அத நீ இந்த உலகத்துல வாங்குனாதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். If you get that name in the world, you can go to heaven. இங்க கெட்ட பேரை வச்சிட்டு பரலோகத்துல ராஜ்யத்துல நிச்சய முடியாது, போய் சேர முடியாது. Having a wrong name, you cannot go reach the kingdom of heaven. அடுத்ததாக The next, தம்மிடத்துல சேர தெரிந்து கொண்ட பரிசுத்தவான் ஒரு ஆள் இருக்கிறான். there is a saint called one who want to join with him. பழைய ஏற்பாட்டுல ஜனங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. In the Old Testament, there was a problem for the people. எல்லாரும் தான் பரிசுத்தவான்கள். All are saints. எல்லாரும் நல்லவங்க தான். All are good. அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்றதுக்கு அவனுக்கு உரிமை கிடையாது. Nobody has a right to say he is wrong and he is wrong. இப்படி ஒரு ப்ராப்ளம் என்னாகமத்துல வந்துருச்சு. In Numbers, there's a problem like that. அப்படி மோசே சொன்னாரு. Moses said, சரி எல்லாரும் பரிசுத்தவான்கள் ஒத்துக்கறேன். I accept everybody of holy man. தேவன் தன்னிடத்துல யார் வரணும்னு சொல்றாரோ அவன் தான் யாரு? பரிசுத்தவான். God wants who has to come near him, he is a holy man. மற்ற யாருமே பரிசுத்தனா இருக்க முடியாது. The others cannot be a holy man. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 5 6 7. Numbers 16:5. தம் அண்டையிலே சேர தான் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னார் என்று அவர் என்ன செய்வார்? காண்பிப்பார். 7ஆம் வசனம். கர்த்தர் எவனை தெரிஞ்சு கொள்றாரோ அவன் யாரு? பரிசுத்தவான். Whom the Lord has chosen, he will be a holy man. அதனால எல்லாரையுமே தேவன் பரிசுத்தவான்கள் என்று கொண்டு வந்திருக்கிறார். ஆனா தேவனிடத்துல சேரக்கூடிய அளவுல நம்முடைய பரிசுத்தத்தை என்ன செய்யணும்? வளர்ச்சி அடைய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. It is our duty, we have to grow our holiness to go near and God. நம்முடைய அழைப்பே பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். Our calling is to be we are a saints. ரோமர் 1:2 வாசிங்க. Romans 1:2. நம்முடைய அழைப்பை பத்தி சொல்லி இருக்கு பாருங்க. It is said about our calling. பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். Those are called to be as saints. விசுவாசத்துல நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள், ஆனா செயல்ல பரிசுத்தவான்கள் ஆகும்படி நம்ம எல்லாரும் என்ன செய்யப்பட்டவர்கள்? அழைக்கப்பட்டவர்கள். We are all called to be saints in our deeds. ஆனபடியால இந்த பரிசுத்தவான்களாக மாறும்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் பரிசுத்தவான்களாய் ஜீவித்து காட்டணும். We have to live as saints, those are called to be as saints. சரி, இந்த பரிசுத்தவான்கள்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. இந்த பரிசுத்தவான்கள் இன்னும் தங்களை சீர்படுத்த வேண்டியது அவசியம். These saints should make themselves right more. புரியுதா உங்களுக்கு எல்லாம்? Do you understand? விசுவாசத்துல நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள். In the faith we are all ஆனா செயல்ல நம்ம பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும். We have to be in our deeds as a saints. அதே நேரத்துல நம்மை சரிப்படுத்துறதுக்கு தான் இந்த சபையில வச்சிருக்கிறார். But God has kept us, we should make right ourselves. எபேசியர்ல பார்க்கும் பொழுது when we see in Ephesians 5ஆம் அதிகாரம் 5th chapter 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது 4:12 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. For the perfecting of the saints. அப்ப பரிசுத்தவான் சொல்லிட்டு சும்மா இருந்துட முடியாது. அவன் என்ன செய்யணும்? கிளியர் ஆகணும், சரியாகணும். The saint should make himself a perfect one. அதற்காக சபையில யாரை கொண்டு வந்து வச்சிருக்காரு? அதுக்கு தான் யாரு? ஊழியக்காரங்களை கொண்டு வந்து வச்சிருக்காரு. So the really God has given us servants of God. அடுத்த வசனத்துல அழகாக இருக்கும். In the next verse it is அதற்காக சிலரை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அப்போஸ்தலர், சிலரை மேய்ப்பர், சிலரை தீர்க்கதரிசிகள், சிலரை போதகர்கள், சிலரை சுவிசேஷரா வச்சிருக்கார். So he has gave some apostles and prophets and evangelists and pastors and teachers. அவங்கள நாங்க வந்து சத்தம் போடுவோம். We will shout at you sometimes. கடிந்து கொள்வோம். We will rebuke you sometimes. அவங்கள கண்டிப்போம். We will warn you sometimes. உங்களுக்கு எச்சரிப்பு கொடுப்போம். We will give you some warning. உங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுப்போம். We will give you some punishment sometimes. எல்லாரும் முன்னாலயும் சத்தம் போடுவோம். In front of everybody we will shout at you. இதுக்கெல்லாம் நீங்க என்ன செஞ்சாகணும்? எதுக்காக கொடுக்கிறோம்? உன்னை துரத்துறதுக்கு இல்ல, உன்னை சீர்படுத்துறதுக்காக. Not to chase you but make you perfect. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு தான் இந்த ஊழியர்கள் செயல்படுகிறார்கள். Only these servants of God are working to make perfect the saints. சண்டை போடு விட்டுறாத அப்படினு சொன்னா அது என்னது? அவனை எங்க கொண்டு போய் விடுறோம்? தவறான ரீதியில நடத்துறோம். We are leading them in the wrong way, you go and fight. அதனால பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு பிரசங்கத்துல சில நேரத்துல ரொம்ப ரஃபா பேசுவோம். We will speak roughly in the message to make the saints perfect. போதக சிச்சையே ஜீவ வழி. The punishment of from the message is a life. பவுல் சொன்னாரு நான் பெரம்போடு வரட்டுமான்னு. Can I come with a cane? Paul asked. சரி ஒரு 10-15 வயசு வரைக்கும் நம்ம பெரம்பை வச்சு யூஸ் பண்ணிரலாம். We can use only the cane until 15 years old or விசுவாசிகள் மத்தவங்க எல்லாம் என்ன பெரம்பை வச்சு அடிச்சிட்டு இருந்தா சர்ச் எப்படி இருக்கும்? How will be the church if I beat with a cane with the other believers? அதுக்கு தான் வசனம் இருக்கு பெரம்பு. So there really the verse is given. இத சொல்லட்டுவோம். We will use that. போதக சிச்சையை ஏத்துக்கணும். You have to accept the punishment. பாவம் செஞ்சவங்கள எல்லாரும் முன்பாக என்ன செஞ்சுகள்? கடிந்து கொள்ளும் தான் பைபிள் சொல்லுது. The sin in front of everybody it is said. அத மறைக்கவோ இல்லட்ட தட்டி கொடுக்கவோ இல்லட்ட ஒதுங்கி வச்சு தப்பா அவனை அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்ல கூடாது. We will not make him to adjust or hiding anything. அப்படிதானே? Is it so? ஒரு சிலர் சொல்வாங்க என்னை தனியா கூப்பிட்டு என்னை நெஞ்சிருக்கலாம்
எந்த நாளும் பண்ணியிருக்கலாம், என்னை எல்லாரும் முன்னாலே செஞ்சுட்டாரு, சின்ன சத்தம் போட்டாங்க. He reviled at me in front of everybody. He could call me separately and told me this. அந்த ஆவியை துரத்தணும்னா தனியா கூப்பிட்டா என்ன செய்யாது, ஆவி போகாது. If to chase the spirit, if you call him separately, it will not go. இப்ப சர்ச்சில் தூங்குற ஆளை தனியா கூப்பிட்டு நீங்க தூங்காதனா நான் எங்க தூங்குனாமா? If we ask anybody who is sleeping in the church, why are you sleeping? Why cover? என்ன சிஸ்டர் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு பேரை சொல்லிட்டோம்னா சாகர வரைக்கும் சர்ச்சில் தூங்க மாட்டான். She will not sleep if why sister you are sleeping. அவ்வளவுதான், அந்த ஆவி அன்னையோட போயிடும். அதுக்கு பிறகு எந்த டயர்ல வந்தாலும் தெளிவா இருக்கும். And that spirit will go from on that day itself, which will be clear after. எல்லாரும் முன்னாவே அந்த ஆவியை துரத்தணும். In front of everybody we have to chase the spirit. பேதுரு வந்து நீர் பாடுபட கூடாதுன்னா உடனே இயேசு என்ன சொன்னாரு? போ சாத்தானே அப்படின்னு மெல்ல சொன்னாரா? Peter said you should not suffer, but பைபிள்ல 2000 வருஷமா வந்துட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். என்ன வார்த்தை தெரியும்? அப்பாலே போ, எனக்கு பின்னாக போய் சாத்தானேன்னு சொன்னார். அவ்வளவு சீசனும் திரும்பி பார்த்தா என்னடா பேதுருக்குள்ள ஏதோ ஆவி வந்துருச்சு போல் இருக்கு. All the disciples turn and be us. அந்த ஆவி போன பிறகுதான் இவன் சொல்றான் எல்லாரும் ஓடினாலும் நான் என்ன செய்வேன். முதல்ல பாடுபடக்கூடாதுன்னு சொன்னவன் இப்போ சொல்றான் எல்லாரும் போனாலும் நான் என்ன செய்வேன், நிற்பேன். When the spirit gone, he said if everybody go, I'll stand for you. அந்த ஆவி இருந்துச்சுன்னா இவனே காட்டி கொடுத்திருப்பான். If that spirit got in him, he might have separated. அப்படினால நாம பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும். Our saints should be perfected. ஊழியர்கள் இன்னும் சரிபடணும். We got to make right the ministry. பைபிள் என்ன சொல்லுது? What the scripture? பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் தன்னை பரிசுத்தமாக்கணும். Let there be holy man, let him still. நீதி செய்கிறவன் அவன் ஏற்கனவே நீதி தான் செய்றான், ஆனா இன்னும் என்ன செய்யணும், நீதி அதிகரிக்கணும். He has to do more righteous than. அதனால நம்முடைய அழைப்பு பரிசுத்தவான்களாக ஆகும்படியாக அழைப்பு. Our calling is to become a saint. பரிசுத்தவான்களாக நாம் மாறுகிறோம். We are changing as saints. நாம் சீர்பட வேண்டியது. It is necessary we got to make perfect ourselves. அடுத்து பரிசுத்தவான்களுக்கு ஏற்றதுன்னா என்ன? What is according to the saints? இந்த வேசித்தனம் அசுத்தம் இந்த சப்ஜெக்டே பேசவே கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. It is said we should not talk about the fornication or unclean thing anything. எபேசியர் 5:3. Ephesians 5:3. இந்த பேர் முதலாக நீங்க என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. These name fornication, uncleanness or anything should be named. பொருளாசை, the covetousness. அதை எங்க வாங்குனீங்க, இதை வாங்குனீங்க, அதை கூட நீ பேசாதன்னு சொல்றாரு. You shouldn't even talk about that. அதை வாங்கினா இதை வாங்கினேன்னு அதை கூட பேசாதன்னு. You don't talk about, don't buy this or that. வேசித்தனம் விக்கிரக ஆராதனை இதை பத்திலாம் என்ன செய்யக்கூடாது, நீ பேசவே கூடாது. Don't talk about fornication or idolatry anything. இந்த பரிசுத்தவான்களிடத்துல அவன் போனான். He went to that saint. நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். Let us come to our subject. அவன் எல்லாரையும் சந்திச்சிட்டே வந்தான். கடைசியா பரிசுத்தவான்களிடத்துல லித்தாவூர்ல இருக்கிற ஒரு குரூப் ஜனங்களிடத்துல அவன் போய் சேர்ந்தான். He went and met everybody. At last he came to the saints which is in Lydda. அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க யாரு? Who are all in the church? லித்தாவூர்ல இருக்கிற யார்ட்ட போனா? பாவிகள்ட்ட போனானா? Did he went to the sinner? பரதேசிகள்ட்ட போனானா? அந்நியர்ட்ட போனானா? யார்ட்ட போனா? அங்க இருக்கிற ஊர் ஜனங்கள்ட்ட போல. யார்ட்ட போனா? பரிசுத்தவான்களிடத்தில் போனான். He went to the saints in that place called Lydda. எல்லாரும் saints. All are saints. இந்த saintsட்ட போனா when he went to that saints, அங்க ஒரு ஆள் இருக்கிறான். there was a man there. அவனுக்கு பேர் என்னதான்? What was his name? அவனுக்கு என்ன பேர் தான்? saint தான். His name also was saint. ஆமா, இங்க உட்கார்ந்திருக்க எல்லாருக்கும் பேர் என்னது? ஃபர்ஸ்ட் லைனை விட்டுட்டு அடுத்த லைன்ல இருக்கிறவங்க எல்லாம் பேர் என்னது? What is the name of other those who are living the first line? எல்லாருக்கும் பேர் என்னது? What is the name from விசுவாசிகள். all are believers. இங்க போய் பார்த்தா he went அந்த பரிசுத்தவான்கள்ட்ட போய் சேர்ந்த பொழுது when he reached the saints, அந்த கும்பல்ல ஒருத்தர் இருக்கான். there was a man in that group. அவர் யாரு? Who was that? Aeneas. அந்த பரிசுத்தவான்கள்ல ஒருத்தனுக்கு பேர் என்னது? Aeneas. ஆனா அவன் அங்கதான் இருக்கிறான். He was there. 8 வருஷமா எந்த வியாதியில இருக்கிறான்? திமிர்வாதத்துல இருக்கிறான். For 8 years he had a sickness called palsy. சர்ச்சில தான் இருக்கிறான். பேரு செயின்ட், அழகான ஒரு பேர் ஐனேயா. ஆனா அவனுக்கு இருக்கிற பாதிப்பு என்னது? திமிர்வாதம். He was in the church for 8 years but his name was also saint. His another name was Aeneas but he had palsy. எல்லாம் இருக்கு, ஆனா அவனுக்கு என்ன பாதிப்பு? திமிர்வாதம். He had palsy. இன்னும் சொல்ல போனா 8 வருஷமா இதே பாதிப்புல இருக்கான். For 8 years he was under that attack. அப்ப 8 வருஷமா இவனுக்கு பேர் என்னதுதான்? வெளிய இருந்து பார்த்தா பரிசுத்தவான் பரிசுத்தவான் பரிசுத்தவான். If you see from outside he is a saint. ரொம்ப நல்லவங்க. He is very good people. ஆனால் உள்ள அவனுக்கு என்ன இருக்கு? அந்த தனிப்பட்ட மனிதனுடைய பாதிப்பு 8 வருஷமா திமிர்வாதம். But personally he was attacked by palsy for 8 years. எத்தனை வருஷமா நம்ம இந்த சபையில திமிர்வாதக்காரங்களாவே இந்த பரிசுத்தவான்களுடைய சபையில கடக்குறோம்னு யோசிச்சு பாருங்க. You think for how many years long we are as a palsy in the church? எத்தனை வருஷமா இந்த சபையில நம்ம திமிர்வாதக்காரங்களா உட்கார்ந்திருக்கிறோம்? For how many years we are sitting as a palsy man here? சொல்லுங்க.
Saint. சிவகாசி சர்ச்சில் 8 வருஷமா எத்தனை பேர் திமிர்வாதத்தில் இருக்கிறோம்? How many for 8 years? How many are in the Sivagasi church as a palsy? 8 வருஷம். For 8 years. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்லைங்க. If it is 1 or 2 days, it is enough. இல்ல 3 வருஷம் 3 நாள் 4 நாள்னா பரவாயில்லை. It is all right if சரி 1 or 2 monthsனா பரவாயில்லை. It is all right for 1 or 2 months. ஆனா இவன் எத்தனை வருஷமா? How many years? 8 வருஷமா திமிர்வாதத்தினால பாதிக்கப்பட்டு அதே சபையிலேயே தான் அந்த இடத்திலேயே தான் பரிசுத்தவான்களுக்குள்ளேயே பரிசுத்தவான்கள் என்கிற போர்வையில உள்ள இருக்கிறான். He was in the covering of the called a saint in this for 8 years in the church as a palsy man. இவனை பார்த்து யாராவது எங்க வீட்டுக்கு இந்த வந்துட்டு போற இந்த திமிர்வாதக்காரன் பரிசுத்தவான் சொல்லுவானா? Did anyone say by seeing him he is a palsy man? எங்க சர்ச்சில் இருக்கிற ஒரு பரிசுத்தவான் சொல்லுவானா? Will he say he is a holy man who is in the church? சரி சபையில இருக்கிறவன் சொல்ல வேண்டாம், வெளிய இருக்கிற ஆள் உன்னை பார்த்து பரிசுத்தவான் சொல்றானா? Whether the outsider will say he is a holy man? நீ பழகுறதான உன்னுடைய நண்பர்கள் உன்னை பரிசுத்தவான் சொல்றாங்களா? Whether the friends which you are talking with them உங்க குடும்பத்துல உள்ளவங்க உங்களை பரிசுத்தவான்கள் சொல்றாங்களா? Whether the people in the group they saying you are a 8 வருஷம் for 8 years. திமிர்வாதம்னா என்ன நடக்கும்? What will happen if there is a palsy? அவனால நடக்கவே முடியாது. He cannot walk at all. எதையும் செய்ய முடியாது. He can't do anything. கிரியை இல்லாத ஒரு மனுஷனா 8 வருஷமா இவன் எங்க இருக்கிறான்? சர்ச்சில் He இருக்கிறான். was a man without any deed. அவனை வந்து கை நீட்ட முடியாது, கால் நீட்ட முடியாது, அப்படி நீட்டின மாதிரியே தான் இருக்கும். ஒன்னும் மடக்க முடியாது, நடக்க முடியாது, எழும்பி உட்கார முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. He can't stretch his only stretch his condition. He cannot fold it or do any work. இப்படி ஒரு சர்ச்சில் ஒரு 15 பேர் இருந்தாங்கன்னா சர்ச் என்ன ஆகும்? ஹாஸ்பிடல் மாதிரி தான் இருக்கும். What kind of the church will be like a hospital if there are 15 people here? அப்படிதானே? So ஆவிக்குரிய ரீதியில இப்படி ஒரு 40 பேர் சபையில வந்து சிக்கிட்டான்னு வெச்சுக்கோங்களேன். in the spiritual condition if 40 people are in the church means சிவகாசியில ஒரு 10 திமிர்வாத விசுவாசி வந்து சேர்ந்துட்டான் அப்படினா என்ன ஆகும் சர்ச்? What will be the church in Sivagasi if 10 kinds of palsy people here? அதனுடைய பாதிப்பு என்னன்னு சொல்றேன். What is the attack I will say? பைபிள்ல சொல்லி இருக்கிறது. The scripture says திமிர்வாதக்காரனா அவனை சுமக்கணும்னு இருக்கு. The palsy man he got to be carried by somebody. அவனால என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. He cannot walk. அவனை மார்க் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமா? Mark 2:3. மார்க் 2 அவனை என்ன செஞ்சிட்டு வந்தாங்க? அந்த திமிர்வாதனை கூப்பிட்டுட்டு வர வேண்டியானே, நடக்க வச்சு கொண்டு வர வேண்டியானே, நடக்க முடியாது இல்ல? Because he couldn't walk, they couldn't take him. இப்ப ரொம்ப விசுவாசிகளை சுமக்க தான் வேண்டியிருக்கு. For many believers we have to உன்னை மத்தவங்க சுமக்கணும்னா ஒண்ணு நீ குழந்தையா இருக்கணும், இல்ல திமிர்வாதக்காரனா இருக்கணும். If anybody wants to carry you, you want that you will be a child or a palsy man. சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. You understand the subject very. எத்தனை வருஷம் தான் உன்னை சுமக்கிறது? How many years we can carry you? ஒரு லிமிட்டுக்கு பிறகு குழந்தையை நீங்க சுமப்பீங்களா? After a limit can you carry your child? சுமப்பீங்களா? Can you carry your child? நடக்க தான் பழக்குவீங்க. You will make him to train up. அதுவே தானாவே என்ன செய்ய ஆரம்பிச்சிரும். அதுக்கு பிறகு நடக்க ஆரம்பிச்சிரும். Automatically the child itself try to walk. நீங்க அது பிறகு தூக்கி பாருங்க, அது இறங்கி என்ன செய்யணும்? நடக்கணும்னு ஆசைப்படும். After that you carry him but the child இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் உங்களை மத்தவங்க நம்மள சுமக்கணும்னு ஆசைப்படுறீங்க? How many believers you want others to carry you? நம்மள தாங்கணும், நம்மள புகழணும், நம்மள ஏந்தணும், நம்மள பட்சமா இருக்கணும், நம்ம மேல ரொம்ப கரிசனையா இருக்கணும் அப்படினா நீ என்னது? திமிர்வாதக்காரன் ஆயிட்டேனா? If your believers expect you others should carry you or uphold you or sustain you or some comfort you, 8 வருஷமா அவனை சுமந்துக்கிட்டே தான் இருக்காங்க சர்ச்சில். 8 years they were carrying him. அவனை சர்ச்சில் கொண்டு வந்து வைப்பாங்க, அவனும் பரிசுத்தவான் பேர்ல இருப்பான், ஜெபம் நடக்கும், ஆராதனை நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். ஆனா இவனுக்கு என்ன கிடையாது? No change. He did not have any change at all. The wonder will happen, sign will happen, the prayer everything will happen. எந்த பாஸ்டர் எந்த டிசைன்ல என்ன விதத்துல பிரசங்கம் பண்ணி ராபோஜனம் கொடுத்து என்னென்ன பண்ணாலும் ஜீவியத்துல ஸ்லைட் கூட சேஞ்ச் கிடையாது. There was no slight change in his life. Whatever pastors, whatever message they gave. அதே கெட்ட பழக்க வழக்கங்கள், the same bad habits, அதே பாவ உறவுகள், the same sinful அதே பாவ தொடர்புகள், the same அதே பின்மாற்ற ஆவி, the same backsliding spirit. அதே இத அப்படியே நீ வச்சிருக்கிறியே. அப்ப எத்தனை வருஷமா நீ இதே லெவல்ல திமிர்வாதக்காரனாவே சர்ச்சில் இருக்க போற? How many years you want to be in the church as a palsy man? இன்னைக்கு சபையில அநேகர் இருக்காங்க. Many people are in the church. இரண்டாவதாக secondly கொடிய வேதனை, sore pain. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Matthew 8:6. கொடிய வேதனைப்படுகிறான். He is under a cruel pain. அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்றான். He was suffering much. அவனுக்கு அந்த கொடிய வேதனை சரீரத்துல, மனதுல, ஆத்மாவுல ஒரு பெரிய வேதனையை நான் பார்க்கிறோம். We see a cruel pain in his soul, body and mind. அது வெளியே தெரியாது. It will not show. மற்றவங்களுக்கு புரியாது. Others can't understand. அவன் தான் அந்த வேதனை அனுபவிச்சிட்டு. He has to experience that pain. 8 வருஷமா கொடிய வேதனையில கடந்தா எப்படி இருப்பான் அவனுடைய வாழ்க்கை? How he will be for 8 years he was under the sore pain.
நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டியது அவசியம். It is necessary our life should be changed. இது எதனால வந்தது? Why he got this? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Matthew 9:2. நீ சுகமானான்னு சொல்லல, முதல்ல என்ன சொன்னாரு? உன் பாவங்கள். அப்ப எதனால தான் இது வந்துருச்சு? Why this ப்ராப்ளம் எதுல தான்? பாவம் தான். Only the sin is the reason. பாவத்தின் சம்பளம் தான் வியாதியா வருது. Because of the wages of sin is a disease. அதனால இந்த திமிர்வாதம்ங்கிறது நடக்க முடியாதது. The palsy will not make us to செயல்படுவதை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி. It is a power we can't work. ஒரு கொடிய வேதனை. It is a sore pain. ஒரு பாவத்தினுடைய கட்டு. It is a bondage of a sin. இன்னொரு விதத்துல சொல்ல போனால் மற்றவர்கள் சுமக்கணும்னு எதிர்பார்க்கிற வாழ்க்கை. In another way we say means expecting the others should carry you. 8 வருஷமா இந்த ஆள் இதுக்குள்ளே தான் உட்கார்ந்திருக்கான். For 8 years he was in that church. 8 வருஷமா இவன் சபையில இருந்தானா அந்த சபை எப்படி இருந்திருக்கும்? How would be the church? He was for 8 years there. அவன் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? What he could be காலையில பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், மத்தியானம் ஜெபம் பண்ணுவார், நைட் ஜெபம் பண்ணுவார். அவர் ஜெபிச்சு பார்த்தாரு. 8 வருஷமா ஜெபிக்கிறாரு. ஆனா இங்க என்ன இருக்கு உள்ள? பாவத்தை வெளியே கொண்டு வரல. The pastor used to pray in the morning, afternoon, night, but the sin was not brought out. அந்த பாவத்தினுடைய கொடூர தாக்குதல் உள்ள இருக்கு. The attacking of the cruel attacking of the sin was in inside. அந்த பாவம் மன்னிக்கப்படல. That sin was not forgiven. ரொம்ப பேர் நம்ம அறிக்கையிட்டு இருக்கோம், ஆனா என்ன நிச்சயம் நம்முடைய அனைவருடைய பாவம் மன்னிக்கப்படல. Many are confessing but the sins are not forgiven it. அடுத்ததாக Next அவனை சுமக்க வேண்டியிருக்கிறார். we have to carry him. சில குழந்தைகளை பாருங்க, வளர்ந்த பிறகு கூட நீ தூக்குன்னு இருக்கும், பாத்திருக்கீங்களா? If you see some children they will be asking to carry you after their grow up. அதே மாதிரி ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்த பிறகு கூட இன்னைக்கு अनेகர் தூக்கணும்னு தான் எதிர்பார்க்கறாங்க. Many are in their spiritual life after they grow also they want somebody to carry. உனக்கு திமிர்வாதம் வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கணும். We have to understand this clearly. உனக்கு திமிர்வாதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். It is you should understand you got palsy. இந்த வல்லமை வந்துருச்சுனா நீ சபையில என்ன பிரயோஜனம்? What is the use if the power that this spirit comes? திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த அந்த மனுஷனை பேதுரு பார்த்தான். Peter saw that man which had palsy. என்னடா போன ட்ரிப் வரும்போது இவன் திமிர்வாதத்துல தான் இருந்தான். When I came last time he got palsy. அதுக்கு முந்தின ட்ரிப் வரும்போது எப்படி தான் இருந்தான்? திமிர்வாதத்துல இருந்தான். Before that also I came he got a palsy. 8 வருஷமா பார்க்கறோம் இவன் எப்படி தான் இருக்கறான் சர்ச்சில? திமிர்வாதக்காரன். For 8 years I am seeing only he got palsy. எத்தனை பாஸ்டர் மாறனா என்னங்க? உன் பாவத்துல இருந்து நீ விடுதலை வரலனா பாஸ்டர் மாறதுல பிரயோஜனமே இல்ல. There's no use of changing the pastor. You did not get the change in your sin. பாஸ்டர் வருவாரு போவாரு. The pastor will come and go. இப்ப ரொம்ப பேர் அப்படி சொல்றாங்க. அவர் இருப்பாரு போவாரு. அதனால நம்முடைய வாழ்க்கையை மாத்த முடியுமா? Can we change our life? He will be here and go. உன் வாழ்க்கையை நீ மாத்தினா உனக்கு லாபம். It is good if you change your life. நீ நீதிமானா இருப்பதனால் அவருக்கு என்ன லாபம்? நீ பாவியா இருப்பதனால் அவருக்கு என்ன நஷ்டம்? யோபுல சொல்லி இருக்கு. It is said about if you are a saint what is the gain for you? நீ நீதிமானா இருந்தா உனக்கு லாபம். If you are a righteous man it is good for you. நீ பாவியா இருந்தா உனக்கு தான் நஷ்டம். If you are a sinner it is loss for you. நீ பாவியா இருக்கனால பரலோகத்துக்கு ஒரு நஷ்டம் என்ன செய்ய போறது இல்ல, வரப்போறது இல்ல. No loss will come to the kingdom of heaven if you are a sinner. 8 வருஷமா நீ திமிர்வாதமா சிவகாசியிலே உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா என்ன பிரயோஜனம்? What is the profit if you are sitting here as a Palestinian man in Sivagasi? உனக்கு கர்த்தருக்காக கிரியை செய்ய முடியுதா? Can you work for the Lord? கிரியை செய்யணும்னு என்ன வருதா? Do you have the mind to work for the Lord? ஊழியம் செய்யணும்னு ஆசை வருதா? Do you have the minister to work? கர்த்தருக்காக நடக்கணும், கர்த்தருக்காக செயல்படணும்னு ஆசை இருக்கா? Do you want to act for the Lord? பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள வரணும்னு ஒரு நாளாவது நீ சிந்திச்சிருக்கியா? Do you think about one day at least to come to the life without sin? எண்ணத்துல கூட பாவம் வராத ஒரு பரிசுத்தமான வாழணும்னு ஒரு நாளாவது ஆசைப்பட்டிருக்கியா? Do you have the desire at least one day you should not get a sin in your even in your mind? மத்தவங்க நம்மள சுமக்க கூடாது, மத்தவங்கள நம்ம என்ன செய்யணும்? சுமக்கணும். அந்த பலன் வேணும்னு எத்தனை பேர் நீங்க ஜெபிச்சிருப்பீங்க? How many of you have prayed for others should not carry me, I have to carry others? பேதுரு பார்த்தான், என்னடா இவன் 8 வருஷமா இதே லெவல்ல இருக்கறான். Peter saw why he is under this state for 8 years. எல்லா பரிசுத்தவானை விட்டுட்டு நேரா ஏத்த வந்துட்டான். ஐனேயாவிட்ட வந்துட்டான். He came near that Aeneas. நேரடியாக பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். Aeneas, Jesus Christ healing you. டைரக்டா இப்போ மத்த பரிசுத்தவான்கள் யார்ட்டையும் போல இவன்ட்ட தான் வந்தாரு. Directly he came to him but not given to any saints. இது வரைக்கும் நீ திமிர்வாதக்காரனா சபையில இருந்தத பத்தி கவலைப்படாத. இன்னைக்கு கர்த்தர் உன்னை என்ன செய்யணும்? குணமாக்கணும். Today God has to heal you. Don't worry till now you were as a false man here. ஒரு 15 விசுவாசி திமிர்வாதத்துல இருந்தா இவன் எத்தனை பேர் சேர்ந்து தூக்கணும்? 60 பேர் சேர்ந்துல தூக்கிட்டலேனோ? If there is a 15 believers here as a false man 60 people should carry them. அவன் திமிர்வாதக்காரனா இருந்தா எத்தனை பேர் தூக்கிட்டு வந்தாங்களா? How many carried? 4 பேர். 4 people were carried. அவன் சாதாரணமா இருந்தா 4 பேர் தூக்கலாம். நம்ம கட்டில வந்தா 8 பேர்ல தூக்கணும். 8 people should carry because இப்படி ஒவ்வொருத்தனையும் தூக்கிட்டு இருந்தா நாங்க என்ன செய்ய வேண்டியதா? சோசியல் வர்க் தான் பண்ணிட்டு இருக்கணும். We have to do only the social work if we carry each and everybody. நாங்க இறைப்பணி செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. எல்லாத்தையும் தூக்கிட்டு இப்படி சுத்திட்டே இருக்க வேண்டியதா? We can't do any service but we have to go on carry everybody. எங்களை வந்து பார்க்கல, எங்களை விசாரிக்கல, எங்களை
உங்களை என்ன பார்க்கணும், நீங்க தான் மத்தவங்களை என்ன செய்யணும், விசாரிக்கிறவங்களா மாறணும். You didn't come and see us, visit us or care us, but you got to meet others. இங்க நான் பார்க்கும் பொழுது பேதுரு பார்த்தான், இன்னைக்கு இவனை குணமாக்கணுங்கிற ஒரு திட்டவட்டமான முடிவு எடுத்துட்டான். Peter got an idea, today I got to kill him anyway. பேதுரு அவனை பார்த்து, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். Peter seeing him, Jesus Christ is healing. நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள். You rise up and make your bed. உடனே அவன் எழுந்திருந்தான். Immediately he got up. ஒரு சடனா ஒரு சேஞ்சிங் அவனுக்குள்ள நடக்குது. There was a sudden change in him. நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை நீயே போடுங்கறான். You rise up and make your bed. நீ எழும்பணும் ஃபர்ஸ்ட். First of all you have to rise. குணமாக்குற வேலை நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீ எழும்பிடணும். If the healing service should happen means you have to get up. இன்னைக்கு நம்மள अनेகர் அப்படியே கிடக்குறாங்க. Our people are they are lying as it is. அப்படியே கிடக்குறான். They are lying. எந்த பாஸ்டர் வந்தாலும் அதே ரேஷியோல தான் வண்டி நிக்குது. They are in the same ratio whatever pastor come here. ஒரு ஸ்டெப் கூட முன்னேற வரல. They can't come even if அதே நேரத்துல சபையை விட்டு வெளியும் போகல. But they did not go to the church. அவங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் பிளேஸ் இருக்கு. அதே லிமிட்ல நின்னுட்டே இருக்கறாங்க. They are saying sitting in the same limit in the same place. நீ தேவனை நோக்கி அடி எடுத்து வச்சு கொண்டே இருக்கணும். You have to go on keeping a step by seeing God. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்துல தெய்வீகத்துல பரிசுத்தத்துல அபிஷேகத்துல ஒரு முன்னேற்றத்துல நீ எடுத்து வைத்து கொண்டே இருக்க. In each day you have to go forward in your anointing and your faith and in your life everything. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பேதுரு ஒரு சிறைச்சாலையில கிடந்தார். In Acts of Apostle Peter was in a prison. தூதன் வந்து அவனை சொல்றான், நீ எழும்பு, சீக்கிரமா எழுந்திர. And the angel of God came and told him, rise up early. அப்போஸ்தலர் 12:7ல நீங்க பார்க்கலாம். Acts of Apostle 12:7. சீக்கிரமா என்ன செஞ்சிடு, தூங்கிட்டு இருக்காத, எழும்புங்கறான். You arise up quickly, don't sleep. பேதுருவே அந்த தூதன் வந்து எழுப்புறான், நீ எழும்பு, குயிக்கா எழும்பு. You arise up quickly. அப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேதுருக்கு இருக்கறனால அவன் என்ன சொல்றான், நீ எழுந்து என்ன செய்ய, உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள்ங்கறான். This way experience Peter got it, so that he said you arise and make your bed. நம்ம வீட்ல எல்லாம் யாராவது படுக்கை போட்டு வைக்கணும், இவங்க தூங்குவாங்க, இவங்க எழும்பி போய்டுவாங்க, ஒரு தாள் படுத்து என்ன செய்யணும், மடிச்சு வைக்கணும். இது யாரு வேலை? அப்ப அவன் திமிர்வாதக்காரன் தானே. In our house somebody will make the bed and he will sleep and he will get up and go, somebody change the bed. அப்படிதானே? Is it so? சரிதானே? உண்மையா பொய்யா? Is it true or false? நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள்ளாவிட்டா நீ யாரு? திமிர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். If you don't rise up and make your bed, you are a false man. சரி, அது வேண்டாம், அது ஃபேமிலில பல குழப்பத்தை கொண்டு வரும். It will bring some confusion in the family. நீ பாஸ்டர் சொல்லிட்டாரு, நீங்களே போட்டுக்கங்க, நீங்க படுத்துக்கு, நீ எந்திச்சு போயிட்டே இருங்க. You make up your bed and you get up and you ஆனா இங்கே சொல்லி இருக்கிறது, it is said நீ எழுந்திரு, you arise. உன்னுடைய ஸ்தானத்துல நீ வர்றதுக்கு நீ எழும்பணும். You arise for you come to your state. நீ முடங்கி கிடக்கக்கூடிய காலங்கள் இது கிடையாது. This is not the time you got to go on sleep. எபேசியர்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said in Ephesians 5:14ல 5:14 மரித்தோரை நீ எழுந்தாதான் யார் உன்னை பிரகாசிக்க முடியும்? கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க. You awake, Christ can make you shine. உன்னுடைய ஜீவியத்துல நீ கிடக்கிற இடத்தை விட்டு நீ எழும்பி வரணும். In your life you got to get up and arise from your place. அந்த தோல்வியில இருந்து நீ எழும்ப பயிற்சி எடுக்கணும். You have to train up yourself to come up. அந்த விழுகையில இருந்து நீ எழும்பணும். You have to அந்த விழுகை from the falling you have to arise. நீ அங்கேயே கடந்துட்டே இருந்தேனா என்ன பிரயோஜனம்? What is the use of being there? சில பிள்ளைகளை பாருங்க, பொத்துன்னு விழுந்துரும், அவங்க அம்மாவை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க வந்து என்ன செய்யணும், தூக்கி விடணும். Some children will fall and die down in the same place. Parents should go and ஆனா அதே நேரத்துல பரவாயில்லை எழுந்துருன்னு சொல்லுங்க, அது நெஞ்சிரும், அது பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கு. If you say it is okay, you get up, it will get up. எல்லாமே நம்ம ட்ரைனிங்ல தான் இருக்கு. It is in our hand. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். When you are sleeping, you get up from the dead, then Christ will make you live. நீ எழுந்து உன் படுக்கை நீ போடு. You arise and make your bed. இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். Jesus is healing you. இந்த குணமாக்குதல் நம்முடைய சரீரத்துல இல்லாவிட்டால் நம்முடைய ஆத்துமாவுல ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெற வேண்டிய ஒரு அனுபவம். The healing experience should happen in our soul and body. நம்முடைய ஆத்துமாவுல ஒரு குணமாகுதல் நடைபெறும். In our soul there should be a healing. நம்முடைய வியாதியில ஒரு குணமாகுதல். In our sickness there should be a healing. ரெண்டு பகுதியிலுமே நமக்கு குணம் உண்டாகும். In the both things we need a healing. 41ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது ஆத்துமாவில குணம். In 41 Psalms 4 there is a healing in the soul. 103:3ல பார்க்கும் பொழுது நோய்கள்ல குணம். In 103:3 from the disease we get a healing. வாசிங்க. இப்போ எதை குணமாக்கணும்? ஆத்மாவை, சோல்ல ஒரு விடுதலை வேணும். There should be a deliverance in the soul. அடுத்து 103:3ல கர்த்தர் உன் நோய்களை எல்லாம்
குணமாக்கி. God has healed all. சரீரத்திலயும் குணம் வேணும், ஆத்மாவிலயும் குணம் வேணும். We need the healing in our body and the soul. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு விடுதலை தேவை? How many of you need that such kind of deliverance today? 8 வருஷமாக பாதிக்கப்பட்டிருந்த மனிதனுக்கு அன்னைக்கு ஒரு விடுதலை. For the man which was attacked for 8 years, he got a deliverance. இதைத்தான் பிரசங்கில நான் வாசிக்கும் பொழுது, when we read in Exodus 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, the 3rd chapter, குணமாக்கவும் ஒரு காலம் உண்டுன்னு பைபிள் சொல்லிருக்கு. there is a time for the healing also, in the scripture says. குணமாக்க ஒரு காலம். There is a period or time or season for the healing. 8 வருஷமா இருந்த வியாதியின் காலம் முடிஞ்சு இப்போ என்ன காலம்? என்ன காலம்? குணமாக்க கூடிய காலம். This is a period of healing after the 8 years. ஆண்டவர் சொல்றார் குணமாக்க ஒரு காலம் உண்டு. There is a time for healing. அந்த குணமாக்குதல் வந்த பொழுது, when the healing time came, அவனுக்குள்ள ஒரு விடுதலை கிடைச்சிருச்சு. he got a deliverance. ஆத்மாவுல விடுதலை. he got a deliverance, the soul. அடுத்து சரீரத்துல விடுதலை. the body also he got a deliverance. அடுத்து நம்முடைய ஜீவியத்தில் உள்ள தோல்விகள்ல இருந்து சுகம் உண்டாகும். we should get a healing from our failures in the life. புரியுதா உங்களுக்கு? do you understand? எரேமியால 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, உன் சீர்கேடுகளை குணமாக்குவேன். 3:27. வியாதியா இல்ல விட்டு ஆத்மாவில் நடக்கிற சம்பவமா? is it happen in the soul? இல்ல சரீரத்தில் உள்ள வியாதியா? or is it a sickness in the body? எதை குணமாக்குவேங்கறாரு? உங்களுடைய தவறுகளை நான் குணமாக்குவேன், சரிப்படுத்துவேன் சொல்றார். heal your backsliding or the mistakes. உன்னுடைய தோல்விகளை கர்த்தர் சரிப்படுத்துவார். God will heal your backsliding. இந்த விடுதலையை விரும்பினால், if you will நீ தேவனை நோக்கி ஆண்டவரே என்னை குணமாக்குன்னு நீ கூப்பிடணும். you have to call unto God, Lord deliver me. நான் ஜெபிக்கிறேன், ஊழியக்காரங்க ஜெபிப்பாங்க, பிரதர் சிஸ்டர் விசுவாசி எல்லாரும் ஜெபிப்பாங்க. ஆனா நீ என்ன செய்யணும்? தேவனே என்னை குணமாக்குன்னு தேவனை நோக்கி கூப்பிடணும். you have to cry and God heal me, I'll pray for you and the believers and எனக்கு பயங்கரமா ஜரமா இருக்குன்னு 12 மணிக்கு என்னை எழுப்பி ஜெபம் பண்ணி சொல்லிட்டு இவன் தூங்கிடுவான், நான் இங்க உட்கார்ந்துட்டு நெஞ்சிட்டு இருப்பேன், தோத்திரம் பண்ணிட்டு இருப்பேன், இவர் தூங்கிடுவார். காலைல கேட்டா உங்ககிட்ட சொன்னா எனக்கு சுகமாயிடுச்சுன்றான். he will be saying the night I told you, then I went to sleep because I prayed. அதுக்கு பிறகு இவனுக்கு சுகம் ஆயிருச்சுன்னு இவங்க சொல்றது, இவன் தூங்கிட்டானே, நான் இங்க இவனுக்கு சுகம் ஆயிச்சா இல்லையான்னு தெரியாம நான் இங்க உட்கார்ந்து தோத்திரம்னுட்டே இருக்கணும். I will be going on praising for him whether he got a deliverance or not. நீ தேவனை நோக்கி கூப்பிடணும், நீ கூப்பிடணும். you have to cry unto God. எரேமியால வாசிங்க. read in Jeremiah. எரேமியா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 17:14. அவன் என்ன சொல்றான்? கர்த்தாவே நீர் குணமாக்கும், நான் அப்ப குணமாயிடுவேன். Lord you heal me, I shall be healed. அப்படினால நம்முடைய ஜீவியத்துல இந்த நாட்கள்ல ஒரு குணமாகுதல் நடைபெற வேண்டும். in our life there should be a healing in these days. அதுக்கு தேவனை நோக்கி நீ கூப்பிடு. so you have to call and go. நான் அத தான் காலையில சொன்னேன். in the morning I said, தேவனை திருப்புற அளவுல நீ கூப்பிடணும். you have to call God, you should தேவனை கூப்பிடுற அளவுல நீ ஜெபம் பண்ணணும். you have to pray to call God. மார்க்ல பார்க்கும் பொழுது அந்த குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். that a blind man called, you the son of David, you have mercy on me. இயேசு நிக்கவும் இல்ல, அவனை கூப்பிடவும் இல்ல. Jesus did not stand, he did not call. ஆனா அந்த இடத்துல இருந்தவங்க சொன்னாங்க சத்தம் போடாதேன்னாங்க. but the people those who were in the place said shout, don't shout. அவன் பின்னும் அதிகமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டான். but again he shouted, you son of David, have mercy on me. இயேசு நின்று அவனை என்ன செஞ்சாரு? அழைத்தார். அப்ப இரண்டாவது சத்தம் தான் யாருக்கு கேட்டிருக்கு? அந்த அளவுல அப்பதான் அவனுடைய சத்தமே உயர்த்தி இருக்கிறான். he raised his voice when then only Jesus had. நம்ம ஆளுங்க முதல் ஜெபம் தான் இப்ப ஃபர்ஸ்ட்ல, முதல் சவுண்ட் தான் இப்ப எல்லாரும் போட்டுட்டு இருக்கோம். only we are making the first sound. செகண்ட் சவுண்ட் தான் யாரை நிப்பாட்டிச்சே? இயேசுவை நிறுத்து. the second sound only made Jesus to stay. இயேசுவை திருப்புற அளவுல நீ கூப்பிடணும். you have to call Jesus in the way you have to turn him. ஜெபிச்சு தூங்கிட்டே இருப்பான், எழுப்பி விட்டா நான் ஜெபிச்சிட்டு தானே இருக்கம்மா, இப்படி ஜெபிச்சா அவர் திரும்பிடுவாரா? will he turn if you when you are praying you will be sleeping and same praying. பிரசங்கம் கேட்டு இருக்கும்போது தூங்கிடுறான். while hearing the message he is sleeping. அவனுக்கு அந்த முதல்ல தலை தான் புரியுது, அடுத்து முடியும் போது பாட்டு பாடும்போது வால் புரியும். only the head and the tail he can understand. இடையில அவங்க போயிட்டான், where he gone in between, ஆவிக்குள்ளாகி விட்டார். he went to the அவ்வளவுதான், இங்கே கிடையவே கிடையாது. இப்படி இருந்தா என்ன பிரசங்கம் எங்க தலையில ஏறி எங்க வேலை செய்யும்? how the message will work and go in your head? நம்முடைய வாழ்க்கையில இந்த திமிர்வாதம் குணமாக வேண்டும். in all life the palsy should be healed. ஆண்டவர் குணமாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் கேக்குறாரு. நீ மனம் திரும்பினா குணமாக்குவார். if you repented God you will be healed. உன் வழியை பார்த்து நீ கரெக்ட் ஆயிட்டேன்னா உன்னை சுகமாக்குவார். if you see your way and make it right, God will heal you. உனக்குள்ள இருக்கிற ஆவியை துரத்தி உன்னை குணமாக்குவார். he will chase your spirit from you and heal you. அப்போஸ்தலர் 3:20. Acts of Apostles 3:20. மனம் திரும்பி குணப்படுங்கள். by repenting and get the healing. மனம் திரும்பி குணப்படு. first of all you have to repent and get the healing. ஏசாயா 57:18
உன் வழியை பார்த்து கர்த்தர் குணமாக்குவார். By seeing your way, God will heal you in Isaiah 57:18. அவருடைய வழிகளை பார்த்து இவன் கரெக்டா உண்மையாவே பிரதிஷ்டைப்படி போறானா, whether he is going according to the consecration, அவன் சரியான பிரதிஷ்டையில் நடந்துட்டு இருக்கானா, whether he is walking in his consecration, அவனுடைய வழியை சரிப்படுத்திட்டானாங்கறத பார்த்து கர்த்தர் என்ன செய்வாரு, குணமாக்குவார். By seeing that whether he has made his right correctly, மனம் திரும்பிட்டானா பார்த்து உன்னை குணப்படுத்துவார். by seeing whether he has repented, then he will. லூக்கா 9:42ல பார்க்கும் பொழுது, when we see in Luke 9, அந்த ஆவியை அதட்டினார், அவன் குணமானான். he rebuked the spirit and he healed. இயேசு அந்த அசுத்த ஆவியை என்ன செஞ்சாரு, அதட்டிட்டு அவனை என்ன செஞ்சாரு, குணமாக்குனார். Jesus rebuked the unclean spirit and made him heal. உனக்கு குணம் கிடைக்கலாம், ஆனா அந்த ஆவி இருந்துச்சுன்னா மறுபடியும் என்ன செய்யும், உன்னை வியாதிக்காரனா மாத்திரும். You may get the healing, the spirit is again with you means he will make you. பேதுரு அவனை பார்த்து, Peter seeing him. அந்த ஊர்ல பேதுரு வேற எந்த ஊழியமும் செய்யல. Peter did not do any ministry in that city. அதுக்கு பிறகு அவர் அடுத்த ஊருக்கு போயிறாரு. After that he went to another city. அடுத்து யோப்பா பட்டணத்துக்கு போயிறாரு. He went to Joppa city. அந்த சர்ச்சுக்கு அவர் விசிட் பண்ணதுக்கு ரீசன் யாரு, இவனை விடுதலை ஆக்கணும். To deliver this man he went to. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுறது நமக்குள்ள இருக்கிற திமிர்வாதம் போக முடியாது பேசுகிறார். God is speaking us, the palsy in us should go. நமக்கு அந்த குணம் உண்டாகும். We need that healing. அவனை குணமாக்கினார்னு சொன்ன உடனே அவன் எழுந்து படுக்கையை போட ஆரம்பிச்சிட்டான். When he was healed he stood up and made his bed. அது சும்மா எழுத்தின்படி இல்ல, அவனுடைய செயல்ல வந்துருச்சு. Not accordingly literally. உடனே அவன் என்ன செய்தானா, உடனே அவன் எழுந்திருந்தான். Immediately he got up. லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு என்ன செய்தார்கள், கர்த்தரிடத்துல திரும்பினார்கள். All turned to him by seeing him. அப்ப இதுவரைக்கும் இவனை பார்த்தா ஒருத்தனும் என்ன செய்யல, ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். Nobody got saved by those who saw him. அப்படிதானே, இதுவரைக்கும் 8 வருஷமா இவனை பார்த்தவன் ஒருத்தனும் என்ன செய்யல, ரட்சிக்கப்படல. Nobody was saved by seeing him for 8 years. அதுபோல இதுவரை நம்முடைய வாழ்க்கையினால மத்தவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நமக்கு விடுதலை கிடைச்சதுன்னா மத்தவங்க நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. Today if we get the deliverance, other people will be saved. Till now though somebody will not be. உனக்கு இன்னைக்கு விடுதலை கிடைச்சதுன்னா உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. If you get the deliverance today, they will astonish you. உன்னுடைய சுபாவம் மாறிச்சுனா மத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. If your curse is changed means others will wonder at you. உனக்கு தோல்வியில இருந்து விடுதலை கிடைச்சத பார்த்த உடனே என்ன இப்படி இருந்தானே இப்படி மாறிட்டானேன்னு சொல்லி அவனும் கிறிஸ்துவுக்குள்ள வருவான். They will come in Christ because you get the deliverance from your failure. நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்மை கண்டு ரட்சிக்கப்பட வேண்டும். All the people in the city should see us and save. இதுக்கு தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். So that God has kept us here. எத்தனை பேர் இன்றைக்கு தேவனை சந்திக்கக்கூடிய அளவுல உங்களை ஆயத்தப்படுத்துகிறீர்கள்? How many of you are making yourself ready to meet God? தேவனை நீ சந்திக்க வேண்டும். You have to meet God. பரிசுத்தவான்களை சந்திக்க வேண்டும். You have to meet the saints. சரியான விதத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளை நீ சந்தித்து வாழ்க்கையில முன்னேற வேண்டும். You have to go forward in your life in a right way. You have to meet the children of God. உன்னை பார்க்கறவங்க பரிசுத்தவான் சொல்லணும். One who see you should say you are a holy man. யாரா இருந்தாலும் சரி, வாலிப பையனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, whether it's a youth girl or boys, யாரா இருந்தாலும் உன்னை பார்த்தா மத்தவங்க எல்லாம் தான் சொல்லணும், பரிசுத்தவான் தான் சொல்லணும். whoever it may be, other when others see you they நீங்க வயசானவங்களா இருந்தாலும் உங்களை பார்த்து மத்தவங்க பரிசுத்தவான்கள் தான் சொல்லணும். If you are elder people, the others should say you are a holy man. ஐயோ அந்த பையன் நம்ம வீட்டுக்கு வர கூடாது, இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது அப்படினு சொல்ற அளவுல நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய கூடாது, அமைச்சிர கூடாது. We will not make our life that a girl or boy should not come to my house. என்னுடைய தனிப்பட்ட ஒபினியன், அடிக்கடி யாரும் எந்த வீட்டுக்கும் போகாம இருப்பது என்னது நல்லது. My personal opinion, you should not go to others house often. அவசியம்னா போ. If you got a necessary, go. ஒரு பிரேயர் போலாம். If there is a prayer, you go. சிக் போகலாம். If he is sick means go. அவங்களுக்கு ஏதோ கஷ்டம் போகலாம். If there is a trouble in the for them, you go. சும்மா இப்படி இந்த ரோட்ல வந்தனா அவங்கள பார்த்துட்டு போறேன்னு அங்க போய் உட்கார்ந்துட்டு 3 மணி நேரம் கதை அடிச்சிட்டு சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. There is no sin among the abundance. முதல்ல அக்காங்கிறது, அண்ணங்கிறது, திருப்பி அங்கிள்ங்கிறது, ஆண்டிங்கிறது, இந்த சிஸ்டமே பெண்டிகாஸ்ட்ல வரக்கூடாது, தலையே கொடுக்க கூடாது. இந்த பெண்டிகாஸ்ட்ல we should not call a sister, brother, uncle or auntie. நான் மெட்ராஸ்ல இருந்து இதுதான் சொல்லிட்டு வரேன். From Madras 22 years இந்த சப்ஜெக்ட் நான் பிரசங்கம் பண்றேன். I am preaching for 23 years. அங்கிள் ஆண்டினாலே நமக்கு பிசாசு பிடிச்ச மாதிரி இருக்கும். If somebody say uncle and auntie, I go. அது தவறு. It is wrong. தப்பு. It is wrong. அந்த பாலிசியே ஃபெயிலியர். That policy is a failure. Brother sister மரியாதையா போ, அவ்வளவுதான், அதோட நின்னுங்க. You stop with that respect brother and sister. அடிக்கடி வீட்டுக்கு வர்றது, காப்பி வாங்கி தர்றது, கத்திரிக்காய் வாங்கிட்டு வர்றது, இந்த கதையே இருக்க கூடாது. There should not be they often comes to house and coffee buys coffee. உனக்கு மனைவி பிள்ளைகள் இருந்தா அங்கே தான் இருக்கணும், புருஷன் இருந்தா வீட்ல இருக்கணும், அம்மா அப்பா இருந்தா வீட்ல இருக்கணும். If you are having children or wife or husband, you should be at your house. மற்றபடி இங்க வந்தேன் அங்க வந்தேன் அப்படி போனேன் இப்படி போனேன் இந்த சிஸ்டமே இருக்க கூடாது. விசுவாசி அப்படி இருந்தா ஓடிடணும் சபையை விட்டு. If the believer is like this, you have to run away. You should not go such. I go. தெளிவா இருக்கணும். நம்முடைய
போக்குகள் தெளிவா இருக்கணும். Our going should be a right one. நம்முடைய போக்குவரத்துகளை மத்தவங்க பார்த்துக்கிட்டே இருப்பான். All will see our going and coming out. நம்ம நினைச்சுக்கிறோம் அந்த பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா என்ன நினைக்குமா? மொத்தமா இருட்டா இருக்கணும், அடி மண்டையில விழுந்த பிறகுதான் தெரியும். The cat will close his eyes, everything is dark. அந்த பாலை குடிச்சிட்டு இருக்கும்போது அடிப்பான், அப்பதான் ஓஹோ நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அடி வாங்கிட்டு இருக்கோம். We are getting the beating when he. நம்ம பிரசங்கம் பண்ணலாம் கிடைக்காது. If I preach also they will not. வீட்ல உள்ளவங்க சொன்னா புத்தி ஏறாது. If people at home they say. அடி விழுந்த பிறகுதான் ஓஹோ நம்ம தப்புட்டோம், கண்ணை எல்லாரும் மூடிட்டோம்னு நினைச்சிருக்கோம். After getting the blow only you can understand it. அதனால இந்த போறதுங்கிறதெல்லாம் கிளியரா இருக்கணும். அந்த பெண் சொன்னா நம்ம இடத்துல அடிக்கடி வந்து போகிற மனுஷன் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தவான் பாக்க. The man who comes often he is a holy man. That's lady. அவங்க வீட்டுக்கு யார் வந்து போனாலும் சரி, ஊழியர்களோ விசுவாசிகளோ யார் வந்து போனாலும் பரிசுத்தவான் அந்த லெவல்லே நீ படிக்கணும். You have to stop with a holy man, whoever comes. சும்மா கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கிறது, காபி கொடுக்கிறது, தம்பி இங்கே சாப்பிடுங்க, இந்த தம்பி சாப்பிடுற வேலையே இருக்க கூடாது. You should not make him to give coffee or give him. நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா நீங்க பிராக்டிகல்ல பண்ணி பாருங்க, கரெக்ட், அதுதான் கரெக்ட். It may be difficult for you but practice it, it would be easy. உன் வீட்ல சாப்பிடலன்னா ஃபாஸ்டிங் போட்டு பேசாம உட்காரு, பட்னியா கடை. உன் வீட்ல சாப்பாடு இல்லைன்னா சும்மா ஒரு வீட்ல இருங்க. If you don't have meals at you, be காசு இருந்தா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போ. Or else if you have money means get it from the அதுக்காக விசுவாசி வீட்ல தான் போய் சாப்பிடணும்னு கிடையாது, கட்டாயம் கிடையாது. It is not right, you have to go to the others believers house and eat. அவருடைய மத்தவங்க குடும்ப பேரையும் கெடுக்க கூடாது, ஓம் பேரையும் கெடுக்க கூடாது. You should not spoil others name or yours name. பைபிள் அழகா சொல்லிருக்கு, என் மேன்மை பாராட்டுதலை ஒருவன் அவமாக்குவதை பார்க்கிலும் அது கூட அதை விட நீ செத்து போயிருன்னு பைபிள் சொல்லுது. Better than you can die. உயிரோட இருக்காத, செத்துரு. Don't live, you die. அப்படிதானே சொல்லுது. The scripture says. என் மேன்மை பாராட்டுதலை ஒருவன் அவமாக்குவதை பார்க்கிலும் நான் செத்து போயிட்டா நல்லா இருக்கும். It would be better if to die. வாசிங்க அந்த வசனம். என்னுடைய மகிமையை ஒருவன் என்ன செய்யக்கூடாது, அவமாக்க அனுமதிக்க கூடாது. We should not allow another man to avoid my glory. அப்படிலாம் நல்லபடியா திங்க் பண்ணிக்கங்க. Think it well. தேவனிடத்துல சேரத்தக்கதான பரிசுத்தவான் என்னான் என்று அவர் காண்பிப்பார். God will show you who is the saint who will come near the God. பரிசுத்தவான்களுடைய சபையிலும் திமிர்வாதத்தினால பாதிக்கப்பட்ட நம்மில் அநேகர் இருக்கிறோம். We are also attacked by palsy in the church. பரிசுத்தவான்களுடைய சபையிலேயே திமிர்வாதத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு. There is a group in the saints church. அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி சியோன் எருசலேம்னு நம்ம பிரசங்கம் பண்ணிடுறோம், அதுக்கு போகணும்னா இங்க தனிப்பட்ட வாழ்க்கையை கிளியர் பண்ணாம நீ எங்க என்ன செய்ய முடியாது, போக முடியாது. We preach about Zion and Jerusalem, if you don't clear your personal life we cannot go there. இங்க நீ ஃபண்டமெண்டலா ஒண்ணுமே செய்யாம நீ சியோன் எருசலேம்லாம் எப்படி போக முடியும்? How can you go to Zion and Jerusalem without doing any fundamental things here? எப்படி போக முடியும்? How can you go? தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன இருக்கு? What is in your personal life? உன்னுடைய தனிப்பட்ட பழக்கவழக்கம் எப்படி இருக்கு? What is your personal character? உன்னுடைய செயல் எப்படி இருக்கு? What is your personal deed? உன்னுடைய அபிஷேகம் எப்படி இருக்கு? What is your personal anointing? உன்னுடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு? How is your movements? உன்னுடைய தாட்ஸ் எப்படி இருக்கு? How is your thoughts? இதெல்லாம் ஃபண்டமெண்டல். இத கிளியர் பண்ணாம நீ சியோனுக்கு போக முடியாது, எருசலேமுக்கு போக முடியாது. Unless you clear all this you cannot go to Zion or Jerusalem. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. So understand it well. அந்த சபையிலும் 8 வருஷமா பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தார். There was a man in the church for he was attacked. ஆண்டவர் அவனை குணமாக்கினார். God healed him. அவன் எழுந்திருந்தான். He arose. அவனை பார்த்து மத்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. Others wondered at him by seeing. நம்ம பார்த்து மத்தவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். By seeing us others should say. உங்க குடும்பத்துல உள்ளவங்க உன்னை பார்த்து ரட்சிக்கப்படணும். The family members should be saved by seeing. உங்க வேலைஸ்தலத்துல இருக்கிறவங்க உன்னை பார்த்து ரட்சிக்கப்படணும். Those working at you working with you should be saved. எத்தனை பேர் விடுதலை பெற விரும்புகிறீர்கள்? How many of you want to get the deliverance? எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடுவோம். Let us all close our eyes for 1 minute. கர்த்தர் நம்மை இந்த மாலை வேளையில குணமாக்க விரும்புகிறார். God wants to heal us in this evening. பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம். We are called as to be saints. பரிசுத்தவான்களாய் மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம். We are called to be changed as saints. கிருபையினாலே மட்டுமாய் இந்த பரிசுத்தவான்களுடைய சபையில தேவன் வைத்திருக்கிறார். God has kept us by his grace in the saints. நமக்குள்ள கொடிய வேதனை இருக்கிறதா? Do we have the sore pain? பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கிறதா? Do we have the sins which are not forgiven? மற்றவர்களை சுமக்கக்கூடிய அளவுல நம்முடைய வாழ்க்கை தரங்கெட்டு போகிறதா? Our life is under a low state whether others should carry. அப்படியானால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை சரிப்படுத்த விரும்புகிறார். If so God wants to ஆண்டவரே என்னை குணமாக்கும் என்று கேட்போம். Let us ask God heal me. இன்னைக்கு உன்னுடைய வலியை பார்த்து உன்னுடைய மனம் திரும்புதலை பார்த்து கர்த்தர் உன்னை குணமாக்க போகிறார். Today God is going to see your ways and dependence and he is going to கர்த்தாவே என்னுடைய ஆத்துமாவை குணமாக்கும் ஆண்டவரே. Lord you heal my soul. என்னுடைய சீர்கேடுகளை குணமாக்கும் ஆண்டவரே. Lord heal my backsliding. என்னுடைய கர்த்தாவே ஜீவியத்தை குணமாக்கும் ஆண்டவரே. Lord heal my life.
என்னுடைய நோய்களை குணமாக்கும் ஆண்டவரே. Lord, heal my sickness. 8 வருஷமாக இந்த பாவ தோல்விகள்ல நான் சிக்கி இருக்கிறேன். Lord, I am entangled in the sin and in this failure. உனக்கு தெரியும் எத்தனை வருஷமா உனக்கு வாழ்க்கையில சில போராட்டங்கள் இருக்குன்னு உனக்கு தெரியும். You know you are having such conflicts in your life for this many years. ஒரு நிமிஷம் எல்லாரும் முழங்கால் படிடுவோம். 1 minute, let us all kneel down. பேதுரு சொன்னா இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். Jesus Christ is healing you. உடனே அவன் எழுந்திருந்தான். Immediately he got up. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து பாரு, அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். You bring a change in your life, many will be saved today. என் புருஷன் ரட்சிக்கப்படல, பிள்ளை ரட்சிக்கப்படல, மனைவி ரட்சிக்கப்படலன்னு சொல்லாத. உன் லைஃபை மாத்து, எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. Change your life, all your husband, wife and children will be saved. நீ விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். If you believe, all your household will be saved. நீ குணமாக எல்லாரும் குணமாயிருவாங்க. You become healed, you get a healing, all will get a healing. நீ குணமடைந்த பின்பு மற்றவர்களை ஸ்திரப்படுத்து. When you get a healing, you convert. இன்னைக்கு நீ உன்னை சரிப்படுத்து, கர்த்தர் எல்லாரையும் உன் மூலமா ரட்சிப்பார். You make yourself right, God will heal, save everybody. ஆமென். 2 நிமிஷம் எல்லாரும் தேவனுடைய வல்லமைக்கு இடம் கொடுப்போம். Let us give a place for எல்லாரும் மேல தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். Let the power of God come upon everybody. ஆண்டவரே, என்னை பரிசுத்தவான்களுடைய சபையில வைத்திருக்கிறீர். Lord, you have kept me in the church of Zion. ஆனாலும் எனக்குள்ள சில திமிர்வாதங்கள் உண்டு. Though I have some palsy in me. சில தோல்விகள் உண்டு. I have some failure. சில பலவீனங்கள் உண்டு. I have some infirmities. அதை நான் வெளியே சொல்ல முடியாது. I can't say it all. நீர் என்னை குணமாக்கும் ஆண்டவரே. Lord, you heal me, oh. என்னை கண்டு அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். Lord, many should are saved by me. வாயை திறந்து கேளு, கர்த்தர் இப்பொழுது உன்னை குணமாக்குவார். Open your mouth and ask, God will heal you now. Hallelujah, hallelujah. Hahina bankara bilidada limana katuda bakati nakadabania. Da 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 bakati da bakada bakati da balakata. Hallelujah. Rehibina mana barabalakatuda. Hallelujah. Rehibimana thida. தெய்வமே குணமாக்கும் ஐயா, எல்லாரையும் குணமாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய சபையில இருக்கிற நாங்கள் குணமாக்கப்பட்டவர்களா இருக்கணுமே. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை குணமாக்க சித்தமுள்ளவராக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முதல்ல யார் சொன்னா? எல்லாரையும் குணமாக்கி தெய்வீகமாய் அவருடைய சந்நிதியில நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கனமையுமே அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையில கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தவான்கள் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ரட்சகா, உம்முடைய சமூகத்திலே பரிசுத்தவான்களாய் இந்த நாள் வரை நீர் எங்களை வைத்திருக்கிறபடி நான் நமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாகுதலை தேவபயத்தோடு காத்துக்கொள்ள, ஆண்டவரை உறுதிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தாவே எங்களை நீர் குணமாக்கும். ஆத்மாவிலே நாங்கள் வியாதிப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை சீர்கட்ட நிலவரம் எங்கள் ஜீவியத்திலே காணப்படுகிறது. வியாதியாய் காணப்படுகிறோம். ஆண்டவரே, ஐநவே போல 8 வருடங்களாய் நாங்கள் படுத்த படுக்கையாய் காணப்படுகிறோம். உம்முடைய நாமத்தினாலே இன்று நாளில் எங்களை எழுப்பினபடி நாள் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு ஒரு புதிய ரட்சிப்பை நீர் தந்தபடி நாள் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கண்டு அநேகர் ரட்சிக்கப்பட போகிறபடி நாள் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு நல்ல விசுவாசியாய் நல்ல ஊழியக்காராய் உம்முடைய சமூகத்தில் எங்களை நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அதி சீக்கிரமாய் நீர் வரப்போகிறீர். உம்முடைய வருகையில் எங்களை காணப்பட உதவி செய்யும். எல்லா கனமும் துதிய மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரும் சகல பரிசுத்தவான்களும் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.